Hello friends, I welcome you all to our channel Ada 247 Tamil. இன்னைக்கு என்ன டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த டாபிக் வந்து பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாமில் இப்போ போல் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போது டிஸ்கஸ் பண்ண போகிற கொஷின் வந்து ப்ரிலிமினரி லெவலில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான், மெயின்ஸ் லெவல் கொஷின்ஸ் கிடையாது. ஸோ இதை தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த செஷன் வந்து உங்கள் அத்தனை பேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 9 பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. PQRST UV X and Y are kept above one another. Only 4 boxes are kept between P and S. ஸோ மொத்தம் எத்தனை பாக்ஸ் அப்படின்னு பார்த்தா 9 பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல 9 போர்ஷன்ஸ் எடுத்துக்கிறது சரியான ப்ரொசீஜர் தானா அப்படின்னு பார்த்தா கிடையாது. சரியா, பாக்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு முதல்ல 9 போர்ஷன் எடுக்கிறது வந்து ஒரு கரெக்டான ப்ரொசீஜர் கிடையாது. கிளியரா, எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒன்லி 4 பாக்ஸஸ் பிட்வீன் P and S அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பிளேஸ் பண்ணணும். முதல்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா, P and S வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல P 1 2 3 4 S, அதாவது ஒன்லி 4 பாக்ஸஸ் பிட்வீன் P and Sன்னு சொல்லிட்டாங்க. P வந்து டாப்பில் இருக்கலாம், சரியா, அல்லது P வந்து பாட்டமில் இருக்கலாம். P வந்து இந்த S இருக்கக்கூடிய இடத்துல கூட வரலாம். அதுக்கு ஏதாவது பாயிண்ட் ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். P வந்து எதுக்கு மேலே தான் வரணும், எஸ்ஸுக்கு மேலே தான் வரணும். நீங்கள் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாக்ஸ் P is kept above box S. அப்போது கண்டிப்பாக S வந்து பாட்டம் தான் வரணும், P வந்து மேலே தான் வரணும். கிளியரா, இப்போ 2 ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வேறு என்ன பெண்டிங் இருக்குது அப்படின்னு பாருங்கள். 2 பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் S அண்ட் R. எஸ்ஸுக்கும் ஆருக்கு இடையே எத்தனை பாக்ஸ் அப்படின்னா 2 பாக்ஸ். இப்போ 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று, இந்த இடத்துல R வரலாம். கிளியரா, அடுத்து 2வது பாசிபிலிட்டி எடுக்கிறேன், கவனிங்க. செகண்ட் கேஸ் எடுக்கிறேன் நான் பாருங்கள். இதே இடத்துல P எடுத்துக்கிறேன். 1 2 3 4, இந்த இடத்துல S. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 2 பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் S அண்ட் R. அந்த R வந்து பாட்டமில் கூட வரலாம், S கீழே கூட வரலாம். அதனால் இங்கே 1, இங்கே 2, இந்த இடத்துல R. டோட்டலாக இது வரைக்கும் எத்தனை போர்ஷன் வந்ததுன்னு பாருங்கள். 9 போர்ஷன்ஸ் மட்டும்தான் வரணும், 9க்கு மேலே போகக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 9 போர்ஷன்ஸ் மட்டும்தான் வரணும், 9க்கு மேலே போகக்கூடாது. அந்த மாதிரி கரெக்டாக இது வந்து டேலி ஆகுதா அப்படின்னு செக் பண்ணோம். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இதில் வந்து 9 போர்ஷன்ஸ் கரெக்டாக வருது. கரெக்டாக, ஸோ இதில் 1 2 3 4 5 6 போர்ஷன்ஸாக வருது. இன்னும் ஒரு 3 போர்ஷன்ஸ் வரணும். அந்த 3 போர்ஷன்ஸ் Pக்கு மேலே வரலாம் அல்லது Pக்கு கீழே வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். கிளியரா, ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணோம். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். 1 பாக்ஸ் இஸ் kept between R and T. 1 box is kept between R and T. ஆருக்கும் T கடையில் ஒரு பாக்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போது இந்த இடத்துல R அப்படின்னா இந்த இடத்துல Tன்னு எடுத்துக்கலாம். ஆருக்கும் T கடையில் ஒரு பாக்ஸ். இந்த இடத்துல R அப்படின்னா இந்த இடத்துல Tன்னு எடுத்துக்கலாம். ஆருக்கும் T கடையில் ஒரு பாக்ஸ். கிளியரா, ஸோ இந்த பாயிண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வேறு என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு பாருங்கள். அடுத்தது, பாக்ஸ் U is kept above box Y. ஒய்க்கு மேலே தான் U வரணுங்கிறாங்க. இப்போ எந்த இடத்துல Y எடுக்கணும், எந்த இடத்துல U எடுக்கணும் அப்படின்னு கிளியராக தெரில. அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்போதைக்கு ஹோல்டு பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ பட் ஒரு பாயிண்ட் மட்டும் உண்மை என்ன அப்படின்னா, U வந்து எதுக்கு மேலே தான் வரணும், ஒய்க்கு மேலே தான் வரணும். ஸோ ஜஸ்ட் அபோவ்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பாருங்கள். பாக்ஸ் U is kept just above S. என்ன வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் அபோவ். ஜஸ்ட் அபோவ்னா இமிடியட்லி அபோவ்னு அர்த்தம். கிளியரா, அப்போது இங்கே 2 கான்சிக்யூட்டிவ் போர்ஷன் வேணும். இப்போ இந்த இடத்துல அந்த U அண்ட் Y எடுக்கிறோமா இல்லை எஸ்ஸுக்கு கீழே எடுக்கிறோமான்னு டவுட்டு ஃபஸ்ட்டு கேஸை பொறுத்த வரைக்கும். செகண்ட் கேஸை பொறுத்த நிறைய பாசிபிலிட்டி வருது. இங்கே UY வரலாம், இங்கே YU வரலாம், இங்கே YU வரலாம், நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. கரெக்டாக, இல்லை இந்த இடத்துல வரலாம். கரெக்டாக, நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. பட் இது வந்து T, இது வந்து T கன்ஃபார்ம். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். பாக்ஸ் Q இஸ் kept above பாக்ஸ் X. எக்ஸுக்கு மேலே தான் Q வரணும். அபோவ்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் அபோவ் அப்படிங்கிற வேர்டெல்லாம் வரல. ஜஸ்ட் அபோவ் அப்படின்னா தான் என்ன, இமிடியட் அபோவ். இது வந்து இமிடியட் அபோவ், பட் இது இமிடியட் அபோவ் கிடையாது. இது வந்து கொஸ்டின் மார்க், இது வந்து ஜீரோ கேப்பே கிடையாது அடுத்தடுத்து. கிளியரா, பாக்ஸ் X இஸ் kept above பாக்ஸ் Yன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸுங்கிறது ஒய்க்கு மேலே தான் வரணும். அப்போது ஒய்க்கு மேலே தான் என்ன வருது, X வருது. அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக என்ன வரணும், U வரணும். YU கரெக்டாக, YU வரணும். அதுக்கு மேலே தான் XQ வரணும். கிளியரா,
அப்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஒய் வந்து இங்கே எடுக்கிறேன், ஒய் இந்த இடத்துல யூ எடுக்கிறேன், எக்ஸ் கியூ இந்த இடத்துல எக்ஸ் எடுக்கிறேன், இந்த இடத்துல கியூ எடுக்கிறேன். கரெக்டாக? இன்னும் ஒரு லெட்டர் மிஸ் ஆகுது இந்த அரேஞ்ச்மெண்ட் பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல நான் ஒய் யூ எடுக்கணும், எந்த இடத்துல ஒய் யூ எடுக்கணும் அது கன்ஃபார்மாக தெரியல. ஃபஸ்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக தெரியல, செகண்ட் கேஸ் ஆல்ரெடி கன்ஃபார்ம். ஸோ இன்னும் ஒரு லெட்டர் மட்டும் தான் மிஸ் ஆயிருக்கு. என்ன லெட்டர் மிஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள். செகண்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் பி கியூ ஆர் எஸ் டி யூ வி மிஸ் ஆகுது. கரெக்டாக? அப்போ இந்த இடத்துல என்ன வரணும்னா வி தான் வரணும். இந்த இடத்துல என்ன வரணும், வி வரணும். அப்போ என்ன வருதுன்னா ஆர் வி டி எஸ் ஒய் யூஎக்ஸ் கியூபி இதான். ஸோ அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். பாக்ஸ் வி இஸ் கெப்ட் பிலோ பாக்ஸ் டி. டீக்கு கீழே தான் வி வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது கரெக்டாக? அடுத்து மோர் தென் ஒன் பாக்ஸ் கெப்ட் பிட்வீன் வி அண்ட் ஒய். விக்கும் ஒய்க்கு இடையில் மோர் தென் ஒன் பாக்ஸ் இருக்கணும். அப்போ 2 பாக்ஸ் இருக்கா, எல்லா ஸ்டேட்மெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால் என்ன பண்ணலாம்னா இது இன்கம்ப்ளீட்டாக இருக்கா, அதை கட் பண்ணிவிடுங்க, இது வேண்டாம். சரியா? இது மட்டும் கரெக்டு, இது மட்டும் கரெக்ட்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனால் இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். கிளியராக எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு புரிஞ்சதில்ல. ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு இருந்தால் நிறைய கேஸ் எடுத்துக்கிட்டால் நிறைய டைம் எடுக்கும். சரியா? அதனால் எந்த கேஸ் வந்து கரெக்டாக ஒரு ஃப்ளோவில் போதோ அந்த கேஸை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து கரெக்டாக போனது, செகண்ட் கேஸ் எனக்கு கரெக்டாக போனது. அதனால் செகண்ட் கேஸை வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு கேஸ் அப்படியே ஹோல்டு பண்ணிட்டேன். அது எப்படி ஸ்ட்ரக் ஆகும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு, பாதியில் வந்து அப்படியே நிற்கும்னு தோணுச்சு. அதனால் அதை ஃபஸ்ட்டு கேஸ் அப்படியே ஹோல்டு பண்ணிட்டேன். செகண்ட் கேஸ் வந்து ஒரு ஃப்ளோவில் போச்சு, அதனால் செகண்ட் கேஸை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். செகண்ட் கேஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக டேலி ஆகுதான்னு பார்க்குறோம். இது வி வந்து டீக்கு கீழே தான் வரணும், அதே மாதிரி விக்கும் ஒய்க்கு இடையில் ஒன்றுக்கு மேலே பாக்ஸ் இருக்கணும், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. எஸ், இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுது, பர்ஃபெக்டாக எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால் செகண்ட் கேஸ் வந்து கரெக்டு. கிளியரா? ஸோ இதுவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ கொஷின்ஸ் போயிடலாம். விச் அமாங் த ஃபாலோவிங் பாக்ஸ் இஸ் கெப்ட் ஆன் டாப் மோஸ்ட்? டாப் மோஸ்ட் போர்ஷனில் எந்த பாக்ஸ் வரும்னு கேட்குறாங்க. டாப் மோஸ்ட் போர்ஷனில் என்ன பாக்ஸ் வரும்னு கேட்குறாங்க. அது எதுன்னு பார்த்தலாம், பி. பாக்ஸ் பி தான் டாப் மோஸ்ட் போர்ஷனில் வருது. கிளியரா? பாக்ஸ் பி வந்து டாப் மோஸ்ட் போர்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்னென்னா பாக்ஸ் பி தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர், ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் அமாங் த ஃபாலோவிங் பாக்ஸஸ் கெப்ட் அட் பாட்டம் மோஸ்ட்? லாஸ்ட் போர்ஷனில் என்ன பாக்ஸ் வருதுன்னு கேட்குறாங்க. ஆர். கிளியரா? ஆர் அப்படிங்கிறது ஆன்சர், ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்கள். விச் அமாங் த ஃபாலோவிங் பாக்ஸஸ் கெப்ட் ஜஸ்ட் அபவ் பாக்ஸஸ்? ஜஸ்ட் அபவ் பாக்ஸஸ், பாக்ஸுக்கு ஜஸ்ட் அபவ்ல என்ன பாக்ஸ் வருதுன்னு பாருங்கள், ஒய். How many boxes are kept between box S and Q? S-க்கும் Q-க்கும் இடையில் எத்தனை பாக்ஸ் வரும்னு கேட்குறாங்க. 3. S-க்கும் Q-க்கும் இடையில் எத்தனை பாக்ஸ் வரும்னு கேட்குறாங்க. 3. அடுத்தது which among the following boxes kept just below box R? R-க்கு just below-ல என்ன பாக்ஸ் வரும்னு கேட்குறாங்க. ஆருக்கு ஜஸ்ட் பிலோவில் என்ன பாக்ஸ் வரும்? எதுவுமே இல்லை, நன். நன் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்க பாருங்கள். விச் அமாங் த ஃபாலோவிங் பாக்ஸஸ் கெப்ட் ஜஸ்ட் பிலோ பாக்ஸ் ஆர்? அப்போ எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாதுன்றதுக்கு நன் ஆஃப் திஸ் த ஆன்சர். ஸோ எல்லாமே புரிஞ்சதில்லை எல்லாருக்கும்? ஓகே, ஃபைன். ஸோ ஃபஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. பாக்ஸ் ஆர்க்கில் எதுவுமே வராது, அதனால் நன் ஆஃப் திஸ், எதுவும் இல்லை, அதான் ஆன்சர். ஆக்சுவலி நன் அப்படின்னு தான் வரணும், நன் மட்டும்தான் வரணும், நன் ஆஃப் திஸ் அப்படிங்கிறத விட்டுருங்க, நன் எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கான கம்ப்ளீட் லைஃப் ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து தமிழில் லான்ச் பண்ணியாச்சு. மே 12லேருந்து, கரெக்டாக லாஸ்ட் 1 வீக்லேருந்து கிளாஸஸ் வந்து ரெகுலராக போயிட்டுருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக மூவ் ஆகிட்டுருக்கு. இதுக்கான வேலிடிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 1 இயர் வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. கிளியரா? ஸோ இந்த லைவ் கிளாஸஸ்க்கான ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. அந்த ரெக்கார்டட் வீடியோஸ் நீங்கள் 1 இயர் வரைக்கும் ரீப்ளே பண்ணி வாட்ச் பண்ணிக்கலாம். கிளியராக? எல்லா சாப்டரும் நல்லா தரவு பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் ப்ளே பண்ணி பார்த்து. ஸோ இதுக்கான டைமிங் வந்து டெய்லி 3 to 6ன்னு சொல்லிக்கலாம். 3 to 4 hours, 3 to 4, இங்கே 2 to 6, 2 to 6 வந்து டெய்லி கிளாஸ் இருக்குது. கிளியராக? 4 hours வந்து கிளாஸஸ் போயிட்டுருக்கு.
ஸோ இந்த பேட்ச் வந்து நீங்கள் அத்தனை பேர் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் யாரெல்லாம் அட்மிஷன் எடுக்காமல் இருக்கீங்களோ அத்தனை பேர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எங்கே போய்ட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா adda247.com இந்த வெப்சைட் போயிடுங்க. போயிட்டு இங்கே என்ன கோட் கொடுத்துருக்குன்னு பாருங்கள், Y207 அப்படிங்கிற கோடை என்டர் பண்ணி பை பண்ணது மூலமாக ஜஸ்ட் 700 rupees கிடைக்கும். கிளியரா? ஜஸ்ட்டு 700 rupees. எப்படின்னா 50% மேலே டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ 1400 சம்திங் சொல்லியிருப்பாங்க, 50% டிஸ்கவுண்ட் கரெக்டாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அந்த டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம். இந்த ஒரு பேட்ச் ஜாயின் பண்ணது மூலமாக எத்தனை பேட்சுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா NTPCக்கான சிலபஸ் ஃபுல்லாக கவர் ஆகிடும். RRB குரூப் டிக்கான சிலபஸ் ஃபுல்லாகவே SSC CGLA கவர் ஆகிடுது. ஓகே, 100% கவர் ஆகுது. சரியா? அடுத்து CHSLக்கான சிலபஸும் கவர் ஆகிடும். MTS அதுக்கான சிலபஸும் கவர் ஆகிடும். சரியா? SSC CHSL MTS இது எல்லாத்துக்குமான சிலபஸ் எல்லாமே கவர் ஆகிடுது. ஸோ இந்த ஒரு பேட்ச் வந்து போதுமானது. ரயில்வே எக்ஸாமுக்கு 100% ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். ஸோ மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ இந்த லாக்டவுன் டைமில் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் அதிகமான வேலிடிட்டியோட ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ண வேண்டாம். ஓகே, இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. நீங்கள் அத்தனை பேருமே இந்த வீடியோ வாட்ச் பண்ணக்கூடிய அத்தனை பேருமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை தாண்டி TNPSC ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் குரூப் 4க்கான பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லது அப்படி இல்லைனா குரூப் 2A பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டுமே கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுனா May 26 கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கும் வேலிடிட்டி என்னென்னா 1 year வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. கிளியரா? ஸோ சேம் வெப்சைட் தான், சேம் கோட் என்டர் பண்ணி தான் நீங்கள் பை பண்ணுறீங்க. சரி, adda247.com போய்ட்டு Y207 அப்படிங்கிற கோட் என்டர் பண்ணி பை பண்ணிக்கோங்க. நியர்லி 50% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே, எக்ஸாக்டாக கிடையாது, 50%, 50 அரௌண்ட். ஓகே ஓகே கைஸ், ஸோ அடுத்த பசில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பசில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7 பாக்ஸஸ். எல்லாமே பாக்ஸ் அரேஞ்ச்மெண்ட் தான் பார்த்துட்ருக்கேன். பாக்ஸ் அரேஞ்ச்மெண்ட் எதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கம்பேரிஷன் பேஸ் பண்ணி அரேஞ்ச்மெண்ட் இல்லையா, டாலர் ஷார்ட்டர் ஹெவியர் லைட்டர் அந்த மாதிரி கம்பேரிஷனும் இந்த பாக்ஸ் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே சிமிலர் தான் ஆல்மோஸ்ட். சரியா? கான்செப்ட் வந்து பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. எல்லாமே சிமிலர் கான்செப்ட் தான். ஸோ பாக்ஸ் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா ஆரம்பத்தில் நம்பர் போட்டுறாதீங்க. ஃப்ளோர் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு தான் ஆரம்பத்தில் நம்பர் எடுத்துக்கணும். பாக்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நம்பர் எடுக்கக்கூடாது இனிஷியலாக. ஃப்ளோர் அரேஞ்ச்மெண்ட் இருந்தால் இனிஷியலாக நீங்கள் நம்பர் எடுத்துக்கலாம். கிளியரா? ஸோ இப்போ 7 பாக்ஸஸ் சொல்லியிருக்காங்க. 7 பாக்ஸஸ் PQRS, PQR, JKLO are kept above one another. 3 boxes are kept between P and K ன்னு சொல்லிட்டாங்க. Pக்கும் K கிடையே 3 பாக்ஸஸ். அப்போ இங்கே P எடுத்துக்கிறேன். 1 2 3 K இந்த இடத்துல. இன்னொரு அரேஞ்ச்மெண்ட் என்ன அப்படின்னா ரெண்டாவது பாசிபிலிட்டி, K வந்து மேலே வரலாம், P கீழே வரலாம். இது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. K 1 2 3 இந்த இடத்துல P வரலாம். அடுத்து என்ன சொல்கிறாங்க, பாக்ஸ் P is kept above box K. Kக்கு மேலே தான் P வரணுங்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் ரைட்டு, செகண்ட் ஒன் தப்பு, கட் பண்ணிவிடுங்க. அடுத்து என்ன சொல்கிறேன்னு பாருங்கள், 2 boxes are kept between K and Q. Kக்கும் Q கிடையே 2 boxes அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது எந்த இடத்துல Q வரும்? டோட்டலாக எத்தனை பாக்ஸ் அப்படின்னா 7 பாக்ஸ் தான். அப்போ இந்த இடத்துல தான் Q வரணும். Pக்கு கீழே தான் Q வரணும். கரெக்டாக? ஏன் அப்படின்னா Qக்கு இந்த Kக்கு கீழே Q எடுத்தால் 8 பொசிஷன் ஆகிடும் ஓவராலாக. எத்தனை வருது? 4 5 5 3 8 8 பொசிஷன் ஆகிடும். கரெக்டாக? அதனால் Kக்கு கீழே Q வராது, Kக்கு மேலே தான் Q வரும். கரெக்டாக? ஏன்னா 7 பாக்ஸ் தான் மொத்தமாக வரணும், 8 பாக்ஸ் கிடையாது. Kக்கு இன்னும் 2 பொசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா 8 ஆகிடும். அதனால் ஸோ Kக்கு மேலே தான் Q எடுக்கணும். 3 boxes are kept between Q and L. Qக்கு கிடையே 3 பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ Qக்கு மேலே 3 எடுக்கலாமா இல்லை Qக்கு கீழே 3 எடுக்கலாமா? ஸோ என்ன பண்ணலாம், 2 பாசிபிலிட்டி வருதா? அப்போ இந்த இடத்துல நான் எல்லாம் எடுக்கிறேன். இது ஒரு பாசிபிலிட்டி. சரியா? ரெண்டாவது பாசிபிலிட்டி என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கக்கூடிய டேட்டா அப்படியே காப்பி பண்ணுறேன். P Q 1 2 K வரைக்கும் எழுதிக்கிறேன். L பிளேஸ் பண்ணல, L வந்து மேலே எடுத்துக்கிறேன். இது ஒரு பாக்ஸு, இது ரெண்டாவது பாக்ஸு, இது மூணாவது பாக்ஸு, இந்த இடத்துல L. ஓரளவு எத்தனை வருது பாருங்கள், 4 4 8 வருது. அப்போ இது கரெக்டானு பார்த்தா இது கரெக்டு கிடையாது, இது தப்பு. இது கரெக்டு, இதுதான் கரெக்டு. ஆரம்பத்தில் எடுத்தோம் பாருங்கள், அதுதான் கரெக்ட். பாக்ஸ் R is kept just above box J. Jக்கு ஜஸ்ட் above தான் என்ன வரணும், பாக்ஸ் R அப்படிங்கிறது வரணுன்றாங்க. கிளியரா? அப்போ இது வரைக்கும் எத்தனை போர்ஷன் வந்திருக்குன்னா 6 போர்ஷன் தான் வந்திருக்கு. இன்னொன்று இருக்குது, பாக்ஸ் O is not kept up the top. அப்போ O வந்து என்ன வரணும்னா லாஸ்ட் போர்ஷன் வரணும். O வந்து லாஸ்ட் போர்ஷன். அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் மிஸ் ஆகுது. பாக்ஸ் R is kept just above box J. அப்போ Jக்கு ஜஸ்ட் அபவ்ல தான் பாக்ஸ் R வந்து வச்சுருக்காங்க. கிளியராக? இவ்வளோ தான் அரேஞ்ச்மெண்ட். இந்த அரேஞ்ச்மெண்ட்டை பேஸ் பண்ணி கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிடலாம். 7 பாக்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 6 7 கரெக்டாக 7 பாக்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ கொஷின்ஸ் போயிடலாம். விச் அமங் த ஃபாலோவிங் பாக்ஸ் இஸ் கெப்ட் அட் டாப் மோஸ்ட் பொசிஷன். இந்த டாப் மோஸ்ட் பொசிஷனில் என்ன பாக்ஸ் வச்சுருக்கான்னு பாருங்கள், P. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்தது விச் அமங் த ஃபாலோவிங் பாக்ஸ் இஸ் கெப்ட் அட் பாட்டம் மோஸ்ட். பாட்டம் மோஸ்ட்டில் என்ன இருக்குது, O தானே, லாஸ்ட்டாக O தான் வந்தது. ஸோ அடுத்தது
which among the following box is kept just above box K? Box K க்கு just above என்ன வருது? J. So answer என்ன வருதுன்னா J. அடுத்தது என்ன கேட்குறான்னு பாருங்க. How many boxes are kept between R and O? R க்கும் O கடையில் எத்தனை பாக்ஸ் வருதுன்னு கேட்குறாங்க. R க்கும் O கடையில் எத்தனை பாக்ஸ் வருதுன்னு கேட்டிருக்காங்க. 3 பாக்ஸ் இருக்கா? R க்கும் O கடையில் எத்தனை பாக்ஸ் வருது? 3 பாக்ஸ். அப்போ என்ன வரும்? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பியில் தான் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ 10th கொஸ்டின் பாருங்கள். If P is related to R, similarly K is related to O, then following the same pattern J is related to which? சரியா? P வந்து R ஓட ரிலேட் ஆகுது, K வந்து O ஓட ரிலேட் ஆகுது. PR KO. PR KO. P வந்து R ஓட ரிலேட் ஆகுது, R வந்து K ஓட ரிலேட் ஆகுது. KO வா? ஒன் செகண்ட் பார்த்துக்கலாம். KO. K வந்து O ஓட ரிலேட் ஆகுது. சிமிலர்லி J வந்து எதோட ரிலேட் ஆகும்னா L ஓட. சிமிலர்லி அதாவது என்ன, ஒரு பாக்ஸ் வந்து நடுவில் இருக்குது. Pக்கு Rக்கு நடுவில் ஒரு பாக்ஸு பாட்டமில். அடுத்தது கேக்கும் ஓ கடையில் ஒரு பாக்ஸு. அதே மாதிரி ஜேக்கும் எல்லுக்கு நடுவில் ஒரு பாக்ஸ் இருக்கணும். கே மூமெண்ட் வந்து பாட்டம் நோக்கி தான் இருக்கணும். அப்படி பார்த்தா எல். கிளியரா? அப்போது சேம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி எது வருது அப்படின்னா ஆப்ஷன் ஏ எல். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். எந்தெந்த புக்ஸ் எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் கொண்டு வந்திருக்கேன். ஒன்று இந்த டிஐ புக்கு. இந்த டிஐ புக் வந்து நீங்கள் பை பண்ணி இதில் இருக்கக்கூடிய எல்லா டிஐயும் சால்வ் பண்ணி பார்த்துருங்க. மெயின்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? மெயின்ஸில் வரக்கூடிய மேத்தமெட்டிக்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பசில் புக்ஸு நீங்கள் பை பண்ணி சால்வ் பண்ணிக்கோங்க. சரி, இது ப்ரிலிம்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மெயின்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி பேங்கிங் அவேர்னஸ் அண்டு ஸ்டாட்டிக் அவேர்னஸ் இதை நீங்கள் பை பண்ணி படிச்சுக்கலாம். அப்படி இல்லை நெட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ். கிளியர்? இது வந்து ஆப்ஷனல், பட் இது ரெண்டும் கம்பல்சரி நீங்கள் பை பண்ணிக்கோங்க. இதை தாண்டி இதுவும் கம்பல்சரி பை பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா 50 பேங்க் பிஓ அண்ட் கிளர்க்கு ப்ரீவியஸ் இயர் பேப்பர் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நீங்கள் பை பண்ணி, இந்த புக் வந்து இ புக்காக பை பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ஹார்ட் காப்பி வந்து அவைலபிளாக இல்லை. இ புக்ஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. இ புக் வந்து நீங்கள் பை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொரோனா இஷ்யூவால் ஹார்ட் காப்பி வந்து ரிலீஸ் பண்ணல. ஓகே, ஸோ அதனால் இ புக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இதெல்லாமே நீங்கள் பை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கம்ப்ளீட்டாக எல்லா புக்குமே வேணும், ரீசனிங்க்கு, மேக்ஸுக்கு, இங்கிலீஷ்க்கு, பசில், டிஐ, பேங்கிங், இது எல்லாமே எல்லா புக்கும் வேணும்னா இந்த ஒரு கிட்டு வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். இந்த ஒரு கிட்டு வந்து 549 வருது. இந்த கோடு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். Y207S அப்படின்ற கோடு யூஸ் பண்ணுங்கள், அல்லது Y207 ரெண்டில் ஏதோ ஒரு கோடு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து 50% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஜஸ்ட் 250 சம்திங் இந்த மாதிரி ஏதோ கிடைக்கும். கிளியரா? 250 ருபீஸ்க்கு எல்லா புக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த புக்ஸ் எல்லாமே நீங்கள் பை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ஒரு கிட் வாங்கிக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கும், எல்லா புக்குமே கவர் ஆகிடும். சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ஒரு கிட்டு போதுமானது. கிளியரா? இது எஸ்எஸ்சிக்கு, இது ரயில்வேக்கு, ரிமைனிங் எல்லாமே பேங்க்குக்கு. கிளியரா? ஓகே கைஸ், ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன். எஸ்எஸ்சி சிஜிஎல் பேட்ச் வந்து கரண்ட்டாக தமிழில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. May 12 இன்னும் யாரெல்லாம் அட்மிஷன் எடுக்கலையோ நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே 1499 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கோடை என்டர் பண்ணது மூலமாக 1049 மென்ஷன் பண்ணியிருக்கு. இப்போ வந்து 700 சம்திங் நினைக்கிறேன், 750 சம்திங் நினைக்கிறேன். ஏன்னா 50% டிஸ்கவுண்ட் இதில் இருந்து. ஸோ நீங்கள் மறக்காமல் இதை பை பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ண வேண்டாம் இந்த சான்ஸை. தேங்க்யூ. இந்த செஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாருமே இந்த செஷன் வாட்ச் பண்ணக்கூடிய அத்தனை பேருமே என்ன பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.